ஹலோ கைஸ், பிக் பாஸ்க்கான ப்ரோமோ 2 வந்திருக்கு. ஸோ விக்ரம் ஒரு முடிவா இருக்காரு. இந்த வீட்டில் நான் இதுக்கப்புறம் அமைதியா இருக்க போறது கிடையாது. நான் வேற லெவல்ல பண்ண போறேன். நான் இந்த வீட்டில் இருக்கிறேன். என்ன கிட்ட இருக்கிற பார்த்தீங்கன்னா டேலண்ட்டை நான் கண்டிப்பா நிரூபிச்சு காட்டுவேன். நானும் ஒரு பிக் பாஸ் பிளேயரு, அதை நான் நிரூபிச்சே காட்டுவேன் அப்படின்றதுல தெளிவாயிட்டாரு. இன்னைக்கு கிடையாது, நேத்தே முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னா நம்ம பார்வதி கிட்டே பார்த்தீங்கன்னா 1-on-1 வச்சு அவங்க பார்வதி எப்படி பண்றாங்களோ அதே மாதிரிலாம் இவர் கிரிஞ்சா பண்ணிருக்காரு. அதுக்காக ஒரு ப்ரோமோ வந்திருக்கு, நம்ம பார்க்கலாம். அது முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க and நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களை சேரும். ஓகே, நேத்து நடந்த அந்த ஃபைட் சபரிக்கும் அண்ட் நம்ம பார்வதிக்கும் நடந்த அந்த டாஸ்க் ஃபைட்ல கொண்டு போய் முடிஞ்சது. சரிங்களா, அவங்க கண்ணு அடிபட்டுச்சு பாத்தீங்களா, அது கூட விஷயம் கிடையாது. அது ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ஆனா மூணாவது ரவுண்டு சபரி அவர்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓவரால் டென்ஷன் ஆயிட்டு நம்ம பார்வதி போட்டு இடிச்சு தள்ளிருப்பாரு. அது பார்க்கும்போது கிளியரா தெரிஞ்சது. சரிங்களா, பார்வதி பிடிக்காதவங்களே கூட அந்த வீடியோ பார்த்து தான் சொல்லிருப்பாங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா அது அடிதான் பாத்தீங்கன்னா கையில அடிக்காம பாத்தீங்கன்னா இப்படி கை வச்சு இடிச்சுப்பாரு. இப்படி குத்துறானே குத்துதான். ஓகே, சோ பார்வதி ஃபவுல் கேம் ஆடி இருக்கணும், இல்ல ரூல்ஸ் மீறி இருக்கணும், இல்ல என்ன இருந்தாலும் ஒரு கேர்ளை அந்த மாதிரி இடிச்சு தள்ளிட கூடாது. சரிங்களா, பட் ஃபைனலா என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பார்வதிக்கு அண்ட் சபரிக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வேற லெவல முட்டிக்க போகுது. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா, நம்ம விக்கல்ஸ் தேவையில்லாம உள்ள மூக்க நுழைச்சிட்டாரு. சோ அவரு என்னன்னு தெரியல, நான் ஸ்கோர் பண்ணணும், நான் இருக்கிறேன்பா அப்படின்ற ஒரு மனநிலைமையில இருக்கிறார் போல இருக்கு. இது வரைக்கும் நான் அமைதியா இருப்பேன், நான் யாரும் கத்த மாட்டேன், ஏன் இமோஷனலாலும் நான் அழுதுருவேன், சாண்ட்ரா விஷயத்துல போய் தான் அழுதுட்டாரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் என்ன நினைச்சது இல்ல, ஓகே நம்மளும் உள்ள சீனுக்குள்ள வரணும்னு சொல்லிட்டு இதை ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணாரு. நேத்து சபரிக்கும் பார்வதிக்கும் நடந்த ஃபைட் பாத்தீங்கன்னா இவர் சபரிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம பார்வதியை உத்து பார்த்துட்டு இருந்தாரு. சோ பார்வதி பொறுத்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பார்வதிக்கும் விக்கல்ஸ்க்கும் சண்டை வரும்போது விக்கல்ஸ் எப்படி சண்டை போடுறாருன்னா பார்வதி எப்படி ரியாக்ஷன் கொடுக்குறோம் அதே மாதிரி ஒரு கிரிஞ்சல் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் கொடுக்கறாரு, கண்ணெல்லாம் விரிச்சுக்கிட்டு. அது நல்லா இருக்கான்னு கேட்டா இல்ல, நல்லா இல்ல, இறங்கி சண்டை போடணும். சபரி எப்படி சண்டை போறோம் அந்த மாதிரி நீ கம்யூனிகேஷன் வச்சுக்கணும். ஆனா நீ என்ன பண்றீங்கன்னா அவங்களை இமிடியேட் பண்ற. சரிங்களா, இது நேத்து முடிஞ்சது. ஓகே, இன்னைக்கு புறமோல பார்த்தா இன்னைக்கு ஆக பாத்தீங்கன்னா ஒரே ரூம்குள்ள எல்லாரும் பாட்டு பாடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஃபைனலா இந்த ஃபன் ஆக்டிவிட்டி எதுல முடிஞ்சிருக்குன்னா சண்டேல முடிஞ்சிருக்கு. இதுல கம்ருதன் தேவையில்லாம அகைன் வளர்ப்பு பத்தி பேசிருக்காரு. ஏற்கனவே துஷார் கிட்ட என்ன மாதிரி பிராட் அப் இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சண்டே வந்திருக்கும். சரிங்களா, விஜய் சேதுபதி அகைன் ஒரு வார்த்தை விட்டு சண்டை போட்டிருப்பாரு வீக்கெண்ட் எபிசோட்ல. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பிராட் அப் தமிழ்ல என்ன மாதிரி வளர்ப்பு அப்படின்னு சொல்லிப்பாரு. அப்போ அகைன் நம்ம விக்ரம் இந்த வளர்ப்பு பத்தி எல்லாம் பேசாத, நான் சொல்லல, அவங்க தான் சொன்னாங்க சொல்லிட்டு இது சண்டை வந்திருக்கும். சோ இந்த வளர்ப்பு பிராட் அப் இதை பாத்தீங்கன்னா கம்ருதன் சொல்றதை நிப்பாட்டணும். ஏன்னா அது ரொம்ப இன்டெப்தா போகுது. சரிங்களா, அதாவது அவங்க அப்பா அம்மா பத்தி சொல்ற மாதிரி இருக்கு. அகைன் சுபிஷா கூட பார்த்தா நீ எங்க இருந்து வந்திருக்க அப்படின்னு கம்யூனிட்டி பத்தியில பேச. சோ கம்யூனிட்டி பத்தியோ அவங்க அப்பா அம்மா பத்திலாம் கம்ருதன் பேசாம இருக்கணும். அதான் அவருக்கு நல்லது. சோ கம்ருதன் பார்வதிக்கு சப்போர்ட் பண்றது நல்ல விஷயம் தான். இப்போ அவருக்கு பாத்தீங்கன்னா விக்ரம் அந்த டீமுக்கே பிடிக்காதவரா ஆயிட்டாரு. அகைன் இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா விக்ரம் பாத்தீங்கன்னா அந்த பார்வதியோட கிட்ட பத்தி கிரிஞ்சா ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் பண்ணி அவங்க ஒழுங்கு பண்ற மாதிரி காட்டுறாரு. சோ இறங்கி ஓபன் ஆயிட்டாரு. சரிங்களா, வெளியே வந்துட்டாரு, சண்டை போறதுக்கு இறங்கிட்டாரு. ஆனா அவர் எடுத்திருக்க அந்த கிரிஞ்சு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் அவரை ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு கம்யூனிகேட்டிங் ஒரு ஃபைட் வெர்பல் ஃபைட் அவர் வச்சுக்குதான் கரெக்ட். ஓகே, சோ இப்ப இந்த வீக் பூராவே பார்வதிக்கும் விக்ரமுக்கும் செட் ஆகாது. அந்த பார்வதின் கம்ருதன் அண்ட் திவாகர் டீமுக்கும் இவர் விக்ரம் பாத்தீங்கன்னா அவர் சபரிக்காக ஹெல்ப் பண்ற மாதிரி இவர் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. அது நல்லா தெரியுது. சோ காலையில லைவ்ல என்ன நடந்துச்சுன்னா பிரஜின் அண்ட் சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேரும் தனியா உட்காந்து சோஃபால கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காங்க கார்டன் ஏரியால. அப்ப அவங்களே தெளிவா சொல்லிட்டாங்க, என்னதான் பார்வதி ஒரு நெகட்டிவா பிளேயர் அவங்க டிஸ்குவாலிஃபை ஆனாலும் சபரி அந்த மாதிரி பிசிக்கலா இடிச்சு தள்ளி இருக்க கூடாது. அது தப்புதான். ஒரு கேர்ளு இப்படி இடிச்சு தள்ளி பண்றது பாத்தீங்கன்னா ரொம்ப அண்ட் அகைன் பார்வதிக்கு என்ன அவங்க சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு கண்ணெல்லாம் அடி வாங்கி அகைன் ஃபைட் பண்றாங்கல்ல, அந்த ஆட்டிடியூடு பாத்தீங்கன்னா வேற லெவல்ல சொல்லிட்டு பார்வதிக்கு பாத்தீங்கன்னா இப்போ திவ்யா சாண்ட்ரா பிரஜனா பாத்தீங்கன்னா கூட உட்காந்து பேசுறாங்க. ஏன்னா அவங்களுடைய அந்த ஸ்கில், அந்த சண்டை போடுற ஸ்கில், என்னையா பொம்பளை இது இப்படி சண்டை போடுமா அப்படின்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா அவங்க பட்டம் சாயிற மாதிரி தெரியுது. ஆனா நம்ம விக்ரம் பாத்தீங்கன்னா அவரு ஸ்கோர் பண்றா சொல்லிட்டு அவர் வேற மாதிரி டைரக்ஷன் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. ஓகே, பாப்போம் விக்ரம் இதை அப்படியே கண்டினியூ பண்றாரா, இல்ல இறங்கி உள்ள இறங்கி சண்டை போடுறாரா, இல்ல இதே மாதிரி கிரிஞ்சு மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்காரான்றது அடுத்தடுத்து வீடியோ பார்த்து நம்ம சொல்றேன். லைவா பார்த்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அநேகமா இந்த ப்ரோமோட்டோ இன்னும் கொஞ்ச நேரத்துல இப்ப லைவ்ல வரப்போது நான் பார்த்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகே, சோ ப்ரோமோ 3 பார்த்து அப்டேட் பண்றேன். நீங்க என்ன செய்யணும், இந்த வீடியோ லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நான் இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக போட்டுக்கொண்டே இருப்பேன். ஓகே, இன்னொரு நல்ல வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்றேன். Till then, bye from my friend Raja Harivengar.